அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் கூறிக்கொண்டு விடைபெற விரும்புகின்றேன். சமீபத்தில் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு முன்பாக நான் பயின்ற, அதாவது அரசு மேல்நிலைப் பள்ளி கம்பைநல்லூர், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியிலே பயின்ற மாணவ மாணவிகள் அனைவரும் ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் வச்சோம். அதாவது அனைவரும் ஒன்று கூடும். அதாவது நான் படித்தது வந்து 2002 ஐ வாஸ் கம்ப்ளீட்டட் +2. தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியிலே வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். லாஸ்ட்டில் அந்த பள்ளியிலே பயின்ற அனைத்து மாணவ மாணவிகளும் கிட்டத்தட்ட ஒரு 4 பேட்ச் மாணவர்கள் வந்து ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் வச்சோம். அதில் நிறைய மாணவர்கள் நாம் நன்றாக படிக்கும்பொழுது எனக்கு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு சில பொறாமை வரும் தெரியுமா. நம்மளால் படிக்க முடியல, ஒரு சில மாணவர்கள் வந்து அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறாங்க, நம்ம கூட படித்த ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு நல்ல ரேங்க் எடுப்பாங்க. அந்த மாதிரி மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வழி தெரியாமல் என்ன ஆனாங்கன்னே தெரியல. ஆனால் சாதாரணமாக படித்த நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேங்கிங்கில் இருந்தாங்க, அரசு வேலையில் இருந்தாங்க, நல்ல ஒரு சமுதாயத்தில் ஒரு தொழில் முனைவராக நிறைய வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறிய விதமாக இருந்தாங்க. ஒரு சிலர் இறந்தும் விட்டார்கள். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தினக்கூலியாக இன்று பெங்களூரு, கர்நாடகா, ஆந்திரா என்று சொல்லக்கூடிய நிறைய மாநிலங்களுக்கு வந்து தினக்கூலியாக சென்று வேலை பார்ப்பவர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. வாழ்க்கை அப்படியே வந்து நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்று நினைக்கிறோமோ அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் ரொம்ப டேலண்ட்டுன்னு சொல்கிறோமோ நாளைக்கு அவர் எப்படி இருப்பார் நம்மளால் சொல்ல முடியாது. இன்றைக்கு நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு பிலோ ஆவரேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவர் நாளைக்கு எந்த விதத்தில் ஒரு விஞ்ஞானியாகவோ, ஒரு IAS ஆஃபீஸராகவோ, ஒரு டாக்டராகவோ வருவான்னு கண்டிப்பாக நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் உங்கள் முன்னால் நின்று நான் பேசி கொண்டிருக்கக்கூடிய நானும் கடைசி வரிசையில் நின்று அமர்ந்து படித்தக்கூடிய ஒரு மாணவன் என்பதில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் முக்கியமாக சொல்லணும்னா, நான் வரும்போது நிறைய பேர் ராக்கெட் விட்டாங்க. பசங்க மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பெண்களும் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பசங்க பக்கமும் ராக்கெட் விட்டாங்க. பட் எங்கள் பீரியடில் அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ராக்கெட் விட்ட ஒரு மாணவனில் தான் நானும் ஒருவன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதனால் இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்தாக்கமாக இருக்கக்கூடிய தேர்வை கொண்டாடுவோம், அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாருமே எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். நாங்கள்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இங்கில் வந்து பின்னாடி ஒயிட் ஷர்ட்டில் வந்து இங்க் அடிச்சுட்டு ஒருத்தங்களை வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு, அந்த மாதிரி வந்து தேர்வு முடிந்ததற்கு பிறகு தான் நம்ம வந்து எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். இல்லைனா தேர்வு முடிவுகள் வரும்போது, அந்த எக்ஸாமினுடைய ரிசல்ட் வரும்போது நம்ம ஹாப்பியாக இருந்திருக்கோம். ஆனால் எக்ஸாம் எழுதும்போது நம்ம ஹாப்பியாக இருந்திருக்குமான்றதான் நிறைய பேர் கண்டிப்பாக அதனுடைய கனவுகள். எக்ஸாம்னாவே நம்முடைய மனசில் என்ன வரும்? ஒரு சில தயக்கம் வரும், பதற்றம் வரும், ஒரு சில படபடப்புகள் வரும். எக்ஸாம் தேர்வுகளை என்றாமல் ஒரு சிலருக்கு வெறுப்பும் வரும். அந்த சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் சாதாரணமாக ஒரு கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாணவன் நினைத்தால் கண்டிப்பாக ஒரு அரசு வேலையிலும் சாதிக்க முடியும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் பல்வேறு மாணவர்கள் உள்ளார்கள். அதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், +2ல் நான் வந்து கல்வியை தொடரலாமா வேண்டாமா என்று இருந்த ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்மாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னுடைய ஆசிரியர் பெருந்தகைகள். உதாரணத்துக்கு என்னுடைய ஜுவாலஜி டீச்சர், அவர் தான் வந்து என்னை வந்து ஊக்கப்படுத்தினார். நீயும் உன்னால் படிக்க முடியும், உன்னாலும் முதல் மாணவனாக வர முடியும் என்று ஊக்கப்படுத்தினார். அதன் பொருட்டு ஃபஸ்ட்டு நான் செஞ்ச என்னுடைய டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன், என்னுடைய சீக்ரெட் நான் சொல்லிடுறேன். எனக்கு முன்னாடி எந்த மாணவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம் மார்க் டெஸ்ட் வைப்பாங்க, மாதிரி தேர்வுகள் வைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டு வைக்கும்போது நிறைய ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வைக்கும்போது எனக்கு வந்து ஒரு சில ஆர்வம், ஒரு சில மாணவர்களால் மட்டும் எவ்வாறு முதல் மதிப்பெண் பெற முடிகிறது, ஒரு சில மாணவர்கள் மட்டும் எவ்வாறு முதல்லையே ஃபஸ்ட்லேயே பேப்பர் கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து அந்த ஆர்வம் வந்தது. அப்புறம் ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நானே உட்காந்து நைட் டைமில் யோசிக்கும் போது புரிஞ்சுது. என்னால் 100 மதிப்பெண்களுக்கு முடிக்கக்கூடிய அந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகள் சாப்டர்ஸ் தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ என்னால் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கணும், அந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எந்த சாப்டர்ஸ் வீக்காக இருக்குதோ அதை வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு நான் படித்தேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கும்போது படிக்கிறத விட அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து அது எந்த புரியாத சப்ஜெக்டாக இருந்தாலும் உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். காலையில் 8 மணிக்கு 3 மணிக்கு அனைவரும் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே
நீங்கள் வந்து விழித்திருந்தீர்களானால் கண்டிப்பாக உங்களால் வெற்றியை உங்களால் நிச்சயம் அடைய முடியும். மற்ற மாணவர்களை விட நான் முன்னுக்கு வர வேண்டுமானால் அதிக நேரம் அவர்களை விட நான் செலவழிக்க வேண்டும், அதிக நேரம் நான் படிக்க வேண்டும், அதிக நேரம் நான் பயிற்சி செய்ய வேண்டும். இந்த ஒரு டாக்ஸில் என்ன பண்ணணும்னா மார்க் டெஸ்ட் திரும்ப ஓகே, இந்த முறை பேப்பரை வந்து நான் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். சொல்கிற புரியுதா? ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறது கிடையாது, ஃபஸ்ட்டு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணி நான் தான் என்னுடைய டீச்சர்கிட்ட கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு காம்படிஷனில் நான் வந்தேன். ஸோ அது சொல்ல போனவே ஃபஸ்ட்டு 1 or 2 டைம்ஸ் எனக்கு ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அந்த 100 மதிப்பெண்களை முடித்து பேப்பரை வந்து டீச்சர்கிட்ட கொடுக்குறதுல அது ஒரு காம்படிஷன். அதாவது ஒரு சொல்ல முடியாத ஒரு சில போட்டிகள் இருக்கும். என்னுடைய ஃப்ரெண்டை விட நான் தான் வந்து முன்னாடி பேப்பரை முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேப்பரை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு வைக்கக்கூடிய மாதிரி தேர்வுகளிலும் நான் முதல் மாணவனாக வந்தேன். கடைசியில் அந்த பள்ளியிலேயே 2002ஆம் ஆண்டிலே முதல் மாணவனாக நான் தேர்ச்சி பெற்று 972 மதிப்பெண்கள் பெற்றேன். அதற்கு பின்பு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இப்போ நம்ம டெப்டி கலெக்டர் ட்ரைனிங் சொன்னாங்க இல்லையா, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போயிட்டு நான் படிக்கும்போது எனக்கு அங்கே வந்து எல்லாமே ஆங்கில வழி கல்வி, இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ அந்த இங்கிலீஷ் நமக்கு வந்து தெரியல. உடனே லிப்கோ டிக்ஷனரி எடுத்து வச்சு எல்லாருமே சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி மெட்ரிகுலேஷன்லேருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்களோடு ஒரு தமிழ் வழியிலே பயின்று நம்மளும் வந்து முதல் மதிப்பெண்ணாக ஸ்கூலில் எடுத்துட்டோம். ஆனால் காலேஜில் போகும்போது அடுத்த வேற்றுமொழி பயின்ற மாணவர்களோடு நம்மளால் போட்டி போட வேண்டும் என்றால் நாம் இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவிலே வந்து இப்போ தேர்வு பெற்று இந்த டெல்லியிலே கவுன்சிலிங் பெற்று பெங்களூரில் பிஜி பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பெற்ற வேளாண்மை அலுவலர்களுக்கான ஒரு பயிற்சியில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அந்த போட்டித் தேர்வில் நானும் என்னுடைய நண்பரும் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறோம். எங்களை பொறுத்த வகையில் என்னென்னா போட்டி வந்து எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் கிடையாது. போட்டி வந்து எனக்கும் என்னுடைய கொஷின் பேப்பருக்கு தான். எந்த ஒரு கொஷின் பேப்பராக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் எனக்கு தெரிந்தவையாக தான் இருக்க வேண்டும். அது நானாக பார்த்து தான் இந்த கொஷின் வந்து விடுபடணும், சாய்ஸில் விடணும்னு முடிவெடுக்கணுமே ஒழிய கொஷின் வந்து என்னை வந்து உனக்கு இந்த கேள்வி தெரியல அப்படின்னு வரவே கூடாது. ஸோ அதற்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் நன்றாக படித்தீர்களானால் உரிய அளவில் அந்த நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு கடுமையான பயிற்சி எடுத்தீர்களானால் கண்டிப்பாக உங்களாலும் வாழ்க்கையில் வந்து எல்லா தேர்விலும் வெற்றி பெற முடியும். அது மட்டுமல்லாமல் அந்த டிஎன்பிசி நடத்தின தேர்வில் நானும் என்னுடைய நண்பரும் அதே சேம் ஸ்ட்ராட்டஜி, ஒரு 1 month எந்த கொஷின் வந்தாலும் சரி கோச்சிங்கெல்லாம் போல் அந்த அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதிட்டே இருப்போம். அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு தான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில். அதில் கடுமையான பயிற்சி செய்ததன் மூலமாக அந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் மாநில அளவிலே நான் முதல் மதிப்பெண்ணும் என்னுடைய நண்பர் வந்து 2ஆம் மதிப்பெண்ணும் பெற்றோம். அப்போ என்னென்னா அந்த போட்டி என்பது வந்து அந்த போட்டி மனப்பான்மையை உருவாக்கிட்டு ஒரு தேர்வு என்று வரும்போது முதல் மதிப்பெண் பெற்று நீங்கள் மற்றவர்கள் முன்பு அந்த ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா 60 விதமான ஒரு அடிக்ஷன், ஒரு போதை, நான் மட்டும்தான் முதல் மதிப்பெண் பெறணும், நான் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு அந்த ஒரு நிலை நமக்கு வந்துவிட்டால் அது அந்த போதை வந்து உங்களை எல்லா இடத்துலையும் உங்களை வந்து மேலே கூட்டிகிட்டே வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் குரூப் 1 சர்வீஸ் இப்போ அவங்க சொன்னாங்கள்ல, சௌமியா சொன்னாங்கள்ல, டெப்டி கலெக்டர் எக்ஸாம் நான் 2010 இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வேளாண்மை அலுவலராக பயின்று கொண்டிருந்த பொழுது குரூப் 1 சர்வீஸில் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 2013 நான் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறேன். டெப்டி கலெக்டராக டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர், கமர்ஷியல் டேக்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் உட்பட பல்வேறு குரூப் 1 சர்வீஸ் உள்ள அந்த போஸ்ட்டில் ஒரு டெப்டி கலெக்டர் கண்டிப்பாக இந்த முறையை நானும் முதல் மதிப்பெண் வர வேண்டும் அப்படின்ட்டு திரும்ப ப்ரிப்பேர் பண்ணுறோம். படிக்கும்போது முதல்ல மனிதநேயம் அகாடமி, மனிதநேயம் சைதை துரைசாமியினுடைய மனிதநேயம் அகாடமியில் நான் போயிட்டு அந்த மார்க் டெஸ்ட் எழுதும்போது 300 மதிப்பெண்கள் கொண்ட அந்த தேர்வில் என்னால் 160 மதிப்பெண்களுக்கு மட்டும்தான் விடைகள் வந்து அளிக்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு அப்போ தான் போகிறோம். அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு முன்பு 5 வருஷமாக 10 வருஷமாக குரூப் 1 சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளால் அவங்களுடன் போட்டி போட முடியுமா, நம்மளால் எப்படி இதில் வெற்றி பெற முடியும், +2ல் ஃபஸ்ட் மார்க் எடுக்கலாம், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் எடுக்கலாம், குரூப் 1 சர்வீஸ்னு வரும்போது மிகப்பெரிய யூபிஎஸ்சிக்கு பயின்று கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இதில் வந்து போட்டிக்கு வருவார்களே, நம்மளால் முடியுமான்னு சொல்லும்போது அதுலேயும் நாங்கள் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம். எப்படின்னு சொன்னால் அதே நண்பர் யாருடன் நான் வேளாண்மை அலுவலராக பயிற்சி பெற்று முதல் மாணவராகவும் 2வது மாணவராகவும் வந்தோமோ இருவருமே மீண்டும் வந்து குரூப் 1 சர்வீஸில் படிக்கிறோம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறோம், மெயின்ஸ் கிளியர் பண்ணுறோம், இன்டர்வியூக்கும் ஒன்றாவே போகிறோம். மெயின்ஸ் படிக்கும்போது என்ன நாங்கள் வந்து எங்களுக்கு இருந்த ஒரே பெரிய சேலஞ்சஸ்னால் 300 மதிப்பெண்களுக்கு நீங்கள் வந்து விடைகள் வந்து அளிக்கப்பட வேண்டும். அந்த தருணத்திலே நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம்.
300 மதிப்பெண்களுக்கு நீங்கள் விடைகளை அளிக்க வேண்டும் என்றால் 3 மணி நேரத்திற்குள்ளாக. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி +2ல் வந்து பாட்டனி, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அப்படின்னா சப்ஜெக்ட் இதுதான் தெரிஞ்சிடும். ஆனால் குரூப் ஒன் சர்வீஸில் வரும்போது எந்த இடத்துலேருந்து எங்கிருந்து கேள்விகள் வரும் என்பது உங்களுக்கு தெரியாது. எல்லாமே ஜென்ரல் நாலேஜ், பொது அறிவு. அதாவது நீங்கள் யோசிப்பதற்கு கூட உங்களுக்கு டைம் கிடைக்காது. அந்த வகையிலே 300 மதிப்பெண்களுக்கு 3 மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம். எந்த மாதிரியான பேனாவை பயன்படுத்த வேண்டும், எந்த மாதிரியான லெட்டர்ஸை எழுதணும், ஆங்கிலத்தில் எழுதணுமா தமிழில் எழுதணுமா, இந்த வினாக்களை எப்படி விடையளிக்க வேண்டும், அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 300 மதிப்பெண்களுக்கு பதிலாக 330 மதிப்பெண்களுக்கு நாங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுவோம் எக்ஸ்ட்ரா. அப்படி என்றால் மட்டுமே நீங்கள் குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட 3 மணி நேரத்திற்கு உள்ளாக உங்களால் பேப்பர்களை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ் கண்டிப்பாக தெரியும். நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியும். எல்லாருக்குமே எல்லா சப்ஜெக்டும் வராது. ஒரு சிலருக்கு மேக்ஸ் வரும், ஒரு சிலருக்கு சயின்ஸ் வரும், ஒரு சிலருக்கு லாங்குவேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அதனால் என்னென்னா, இன்றைக்கு நீங்கள் நினைத்து பாருங்கள், நிறைய மாணவர்கள் இன்று தங்களுடைய பெற்றோர்களால் தங்களை படிக்க வைக்க முடியாமல் தினக்கூலியாக சென்று வேற்று மாநிலத்திற்கு சென்று வேலை செய்திருக்கக்கூடிய நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் இன்று வந்து கொண்டிருப்பதற்கு எத்தனை பேர் கண்ணீர் சிந்து வியர்வை சிந்து வெளியிலே உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கலனால் உங்களுக்கு வந்து தூக்கமே வராது. சொல்கிற புரியுதா? +2 படிக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மதிப்பெண்களை பெற்று அடுத்த கல்லூரிக்கு செல்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானிக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான காரணிகளில் ஒன்றாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய, இப்போ சார் சொன்னார்ல, நம்ம அருண்குமார் சார், எத்தனை நண்பர்கள் தோழிகள் உங்களுடன் சேர்ந்து வாழ்க்கையில் பயணிப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரையும் வாழ்க்கை வந்து நல்ல விதத்தில் பயணிப்பதற்கு உங்களை உத்வேகப்படுத்தும். உங்களுடைய வறுமையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம், உங்களுடைய கல்வி பள்ளி சூழ்நிலையாக எதுவாக இருந்தாலுமே கூட கடைசி வரை நம்முடன் பயணிப்பது நாம் மட்டுமே. நம்முடைய யாருமே வரமாட்டாங்க. இன்று நம்ம கூட இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் தோழிகளும் வாழ்க்கையில் நீங்கள் தோற்றுவிட்டால் உங்களை ஏளனம் செய்வதற்கு தான் சரியாக இருப்பார்களே ஒழிய உங்களுடன் துணை நிற்பதற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதே தெரியாது. அதனால் புரிந்து கொண்டு அனைவரும் உங்களுடைய இந்த மேல்நிலை பள்ளி தேர்விலே வெற்றி பெற வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். உதாரணத்திற்கு, ஒரு மாவட்ட ஆட்சியராக தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற, தமிழ்நாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு மாவட்ட ஆட்சியர் தான் பள்ளியிலே படிக்கும்போது சக மாணவர்களுடன் சேர்ந்து உணவருந்தி கொண்டிருந்து, சாதாரணமாக நம்ம லஞ்ச் டைமில் போகல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியில் லஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து சாப்பிடும்போது அதில் ஒரே ஒரு மாணவி மட்டும் சாப்பாடு வந்து அந்த தோழிகளுடன் சாப்பிடாம தனியாக அதனுடைய டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட நாட்கள் மாத கணக்காக அந்த மாதிரி எப்போவுமே தனியாக அந்த தோழி மட்டும் தன்னுடன் பயிலக்கூடிய மாணவிகளுடன் சேர்ந்து மதிய உணவு அருந்தாமல் தனியாக சென்று உணவு சாப்பிட்றாங்க. அப்போ அந்த மாணவிக்கு வந்து, அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு மட்டும் டவுட் வருது, ஏன் இவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்றதில்ல, தனியாகவே இப்போ உணவு அருந்துறாங்க, அப்படி என்ன சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த மாணவி வந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டிலிருந்து உணவை எடுத்து வரவில்லை. எம்டி பாக்ஸ், ஷி ஹஸ் பிராட் எம்டி பாக்ஸ், தனியாக வந்து காலி பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு சக மாணவிகளுக்கு வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை எவ்வாறு வந்து சொல்லுவது, எங்கள் வீட்டில் சமைக்கிறதில்ல, நான் எப்படி அவங்க முன்னாடி உட்காந்துன்னு வந்து என்னை ஏளனமாக நினைப்பார்கள் என்று சொல்லிட்டு தனியாக அந்த பாக்ஸை வந்து வச்சுட்டு சாப்பிட்றாங்க. அதில் குழுவில் உள்ள ஒரு மாணவி மட்டும் இதை கேள்விப்பட்டு ரொம்பவும் மனம் உடைந்து தன்னுடைய அப்பாவினிடம் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிப்பா என்னுடைய கிளாஸில் பள்ளியில் நாங்கள் எல்லாம் மதிய உணவு சாப்பிடும்போது ஒரே ஒரு மாணவி மட்டும் இந்த மாதிரி சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியல அவங்க வீட்டில், இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு கேட்கும்போது அந்த அப்பா சொல்கிறாங்க, நீயும் அவங்களுடைய எல்லாரும் இதை போன்ற நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுடைய துயர்களை எல்லாம் நீங்கள் தீர்க்க வேண்டும் என்றால் நீயும் ஒரு மாவட்ட ஆட்சியராக கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மனதில் வைத்துக்கொண்டு ஒரு மாணவி அதை ஒன்றைய குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யாரும் பசியுடன் பட்டினியுடனோ வறுமையுடனே இருக்கக்கூடாது, நாமும் மாவட்ட ஆட்சியராக உயர வேண்டும் என்ற மனதிலே வைத்துக்கொண்டு இன்று அவர்கள் மாவட்ட ஆட்சியராகவே ஆகி இதே மாவட்டத்திற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியராக வந்திருந்தால் திருமதி சரையு மேடம் அவர்கள். ஸோ அந்த வகையிலே ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு காலத்திலே உங்களுக்கு இயற்கையை உங்களுக்கு உணர்த்தும். ஒரு அரசு ஆசிரியராக வந்தால் எத்தனை மாணவர்களுக்கு நீங்கள் கல்வி கற்பிக்க முடியும்,
அரசு அலுவலராக வந்தால், ஒரு மாவட்ட ஆட்சியராக வந்தால் எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து உதவிகள் செய்ய முடியும்? உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் தற்பொழுது இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தான் பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை கிட்டத்தட்ட 85,000 பேர்களுக்கு வந்து இலவசமாக வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கியுள்ளார்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைத்தீர்களானால் நீங்கள் இடுகின்ற ஒவ்வொரு கையெழுத்திலும் அடுத்தவங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இது சாதாரணமான வார்த்தைகள் கிடையாது. கல்வி கற்றீர்களானால் நீங்கள் மட்டுமல்ல, உங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்த சமுதாயத்தில் ஆகட்டும், நாட்டிலே இருக்கக்கூடிய பல்வேறு மனிதர்களுடைய தலையெழுத்தை உங்களால் மாற்ற முடியும். அதனால் ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த கல்வி என்பது தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும் அல்லாமல், நீங்கள் ஒருவர் கல்வி கற்றீர்களானால் உங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் நல்லது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் எப்பொழுதும் பிறருடைய நலனுக்காக, த ரியல் ஹாப்பினஸ் இஸ் சீயிங் த ஹாப்பினஸ் இன் த ஃபேஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். உண்மையான மகிழ்ச்சி என்பது அடுத்தவங்களுடைய முகத்திலே வந்து மலர்ச்சியை ஏற்படுத்தி அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதுதான் உண்மையான மலர்ச்சி. அதற்கு அருமையானது ஒரு வாய்ப்பு. நீங்கள் அனைவரும் மிகச்சிறந்த ஒரு வெற்றியாளர்களாக இந்த தேர்விலே வெற்றி பெற்று ஒரு அரசு அலுவலர்களாக, ஒரு மருத்துவராக, ஒரு பொறியாளராக, தொழில் முனைவராக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you very much, sir, for your valuable guidance and encouragement.